வணக்கம். கணிதம் என்றால் கடினமா? கணித பேராசிரியர் ரா. சிவராமன் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்து தான் நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க போகிறேன். இதில் முக்கியமாக ஒரு தலைப்பை பற்றி மட்டும் தான் நான் பேச போகிறேன். கணிதத்தின் மொழி எண்கள் என கருதலாமா? இந்த தலைப்பின் கீழ் பேராசிரியர் எழுதியிருக்கிற விஷயங்கள் எனக்கு கணிதத்தின் மீதான அச்சத்தையும் ஒரு தயக்கத்தையும் முற்றிலும் நீக்குச்சு. இதில் சிவராமன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, முதல்ல கலீலியோடைய ஒரு மேற்கோளை கொடுக்குறாங்க. இந்த உலகம் கணித மொழியால் இயற்றப்பட்டுள்ளது. அந்த மொழியின் எழுத்துக்கள் வட்டங்கள், சதுரங்கள், முக்கோணங்கள் போன்ற வடிவங்களால் இயற்றப்பட்டுள்ளன. ஸோ இந்த மேற்கோளை சிவராமன் கொடுத்துட்டு அவர் மேலும் சொல்கிறாரு, எண்கள் தான் கணிதத்தினுடைய அடிப்படை அம்சமாக இருக்குது. ஆனாலும் கூட எண்கள் மட்டுமே கணிதத்தினுடைய முழு பண்பை வெளிப்படுத்திவிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சமச்சீர் பண்புகளும், அதாவது சிம்மெட்ரிஸ், ஒழுங்கு தன்மைகளும், அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் உள்ளார்ந்த அமைப்பு முறைகளும், அதாவது பேட்டர்ன்ஸ். ஸோ சிம்மெட்ரிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், இது 3 தான் கணிதத்தினுடைய மொழிகளாக விளங்குது அப்படின்னு சிவராமன் சொல்கிறாங்க. அப்போது இந்த லைனை படித்ததுக்கப்புறம் எனக்கு கணிதம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு எளிய விஷயம் அப்படிங்கிறது பட்டுச்சு. ஏன்னா நம்ம இயற்கையில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே சிமெட்ரிஸ் இருக்குது. எல்லா விஷயங்களும் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளவர், ஒரு ட்ரீ, இல்லை மனுஷங்க, இல்லை ஒரு பூனை எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு வாத்து எடுத்துக்கிட்டோன்னா, கடல், வானம், ஸோ எங்கே பார்த்தாலுமே இந்த சிமெட்ரிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், பேட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியும். இதோடு கூட சிவராமன் மேலும் ஒன்று சொல்கிறாங்க, இந்த சிமெட்ரிஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ், இந்த 3 அம்சங்களுக்குள்ளேயே, இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளேயே எண்கள், வடிவங்கள், சார்புகள், தேற்றங்கள், கருதுகோள்கள் என எல்லாமே அடங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது இன்னுமே எளிது. ஸோ அப்போது நம்ம கணிதத்தை அப்ரோச் பண்ணுற விதம் அப்படிங்கிறது மிக எளிது, அது கற்றுக்கிறதும் மிக எளிது. ஸோ அப்படிங்கிறத நான் இந்த சிமெட்ரி, ஸ்ட்ரக்சர்ஸ், பேட்டர்ன்ஸை இதை படித்ததுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறேன், படிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது எனக்கு எளிதாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல், பைத்தாகரன் தியரத்தை பயன்படுத்தி a² + b² = c². ஸோ அந்த ஃபார்முலா, அந்த தியரத்தை பயன்படுத்தி ஒரு முக்கோணத்தை வரைஞ்சி, அதுக்கப்புறம் பல முக்கோணங்கள் அதை தொடர்ந்து வரைகிறப்போ அது ஒரு ஸ்கொயர் ரூட் ஸ்பைரல், அதாவது ஒரு நத்தையோடைய ஓடு இருக்கு இல்லையா, ஸ்பைரல் ஷேப்பில், அந்த வடிவத்துக்கு வருது. அப்போது கணிதம் அப்படிங்கிறது இயற்கையில் எளிதாக நம்ம பார்க்க முடியுது இல்லையா?